சுவாமி விவேகானந்தரின் வீர மொழிகள். நமக்கு இது அழுவதற்கான நேரம் அல்ல. ஆனந்த கண்ணீர் கூட இப்போது கூடாது. போதுமான அளவு நாம் அழுதாயிற்று. நமது நாட்டிற்கு வேண்டுவது இரும்பாலான தசையும் எஃகாலான நரம்புகளும் அவற்றுடன் மரணத்தையும் நேருக்கு நேராக சந்திக்கும் சங்கல்பமும் கொண்ட மனிதர்கள்தான் நமக்கு இப்போது தேவை. நம்பிக்கை, நம்பிக்கை, நம்மிடம் நம்பிக்கை, நம்பிக்கை, இறைவனிடம் நம்பிக்கை. இதுவே மகோன்னதத்தின் ரகசியம். உங்களுடைய புராண தெய்வங்கள் 30 பேரிடமும் வெளிநாட்டினர் அவ்வப்போது உங்களிடமே திணிக்கின்ற அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து, அதே வேளையில் உங்களிடம் உள்ள எல்லையற்ற சக்தியின் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களுக்கு கதிமோட்சம் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தை நாட வேண்டும். வேதாந்த மதத்தின் நியதிகளை கடைபிடிக்க வேண்டும். லட்சிய பிராமணர்களாக வேண்டும். ஜாதி பிரச்சினைக்கு தீர்வு இவ்வாறுதான் ஏற்பட முடியும். நாட்டுப்பற்று உடையவர்களாக இருங்கள். கடந்த காலத்தில் இவ்வளவு மகத்தான காரியங்களை செய்த இந்த இனத்தை நேசியுங்கள். ஒரு கண்டன சொல் கூட வேண்டாம். உதடுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உள்ளங்கள் திறக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவரின் தோள் மீதுதான் முழு பொறுப்பும் இருப்பதாக எண்ணி இந்த நாட்டின் மற்றும் உலகம் முழுவதன் நற்கதிக்காக பாடுபடுங்கள். ஒவ்வொரு ஆன்மாவிலும் மறைந்துள்ள தெய்வீகத்தை விழித்தள செய்யுங்கள். ஆன்மாவை பற்றி மக்களிடம் கூறுங்கள். இதன் பிறகு எந்த அளவிற்கு உங்களுக்கு வெற்றி கிடைத்தாலும் நீங்கள் ஒரு மகத்தான லட்சியத்திற்காக வாழ்ந்தீர்கள், உழைத்தீர்கள் என்ற மனநிறைவோடு இறந்து போகலாம். இங்கே இந்தியாவிலோ நாட்டின் இதயமே மதத்தால் தான் உருவாகியுள்ளது. இதுவே முதுகெலும்பு, இதுவே அடிப்படை. இந்த அஸ்திவாரத்தின் மீதுதான் நமது தேசிய வாழ்வாகிய கட்டிடம் எழுப்பப்பட்டுள்ளது. பிறருடைய காலடியில் அமர நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். ஏனெனில் ஒவ்வொருவரும் நமக்கு மகத்தான பாடங்களை போதிக்க முடியும். இதை மறக்கக்கூடாது. நீங்கள் பிற நாடுகளில் எந்த அளவிற்கு பயணம் செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு நல்லது, உங்கள் நாட்டிற்கும் நல்லது. நீங்கள் வாழ வேண்டுமானால் கட்டாயம் விரிவடைய வேண்டும். நீங்கள் விரிவடையாமல் நிற்கின்ற அந்த கணமே மரணம் உங்கள் தலைக்கு வந்துவிட்டது. ஆபத்து அருகில் வந்துவிட்டது. இந்தியா வாழ்ந்து வருவதற்கான காரணம் நாம் வெளி உலகிற்கு எப்போதும் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மதம், தத்துவம், ஞானம், ஆன்மீகம் இவையே உலகிற்கு இந்தியா வழங்கும் கொடை. நமது மதம் பிற மதங்களை விட உண்மையாக இருப்பதற்கான காரணம் அது எப்போதும் யாரையும் இரத்தத்தால், வன்முறையால் வெற்றி கொள்ளவில்லை. அது ஒருபோதும் மதத்தின் பெயரால் இரத்தம் சிந்தவில்லை. அதன் உதடுகளிலிருந்து வாழ்த்து சொற்களே, அமைதியும் அன்பும் கனிவும் நிறைந்த வார்த்தைகளே எப்போதும் வந்தன. இந்துக்களிடம் மட்டும்தான் சகிப்புத்தன்மை பற்றிய லட்சியங்கள் முதலில் பிரச்சாரம் செய்யப்பட்டன. இங்கு மட்டும்தான் சகிப்புத்தன்மை, அனுதாபம் முதலியவை செயல்படுத்தப்பட்டன. பிற மதங்களில் எல்லாம் இவை வெறும் கொள்கை அளவில்தான் இருக்கின்றன, நடைமுறையில் செயல்படுத்தப்படுவதில்லை. வேதாந்தத்தின் மிக உன்னதமான ரகசியங்களை மேலை நாடுகளுக்கு உபதேசிப்பதன் மூலம் அந்த மகத்தான நாடுகளின் அனுதாபத்தையும் மதிப்பையும் பெற்று நாம் அவர்களுக்கு என்றென்றும் ஆன்மீக குருவாக இருப்போம். இதை மறந்து என்றைக்கு மதத்தை கற்பதற்காக அவர்கள் காலடியில் அமர்கிறார்களோ அன்றைக்கு ஏற்கனவே சீரழிந்துள்ள இந்த நாடு என்றென்றைக்குமாக அழிந்து நாசமாகிவிடும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இனியும் உறங்காதீர்கள். எல்லா தேவைகளையும் துன்பங்களையும் தீர்க்கும் ஆற்றல் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. இதை நம்புங்கள். அந்த ஆற்றல் வெளிப்படும் என்று எல்லோரிடமும் சென்று பிரச்சாரம் செய்யுங்கள். அதோடு பாமர மக்களிடையே விஞ்ஞானம்,
தத்துவம், வரலாறு, புவியியல் இவற்றின் மைய கருத்துக்களை எளிய மொழியில் பரப்புங்கள். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் எண்ணிக்கொண்டிருப்பவனால் எந்த காரியமும் செய்ய முடியாது. உண்மையானது, நல்லது என்று நீ எதனை புரிந்து கொண்டாயோ அதனை உடனே நிறைவேற்று. எதிர்காலத்தில் இது வருமா, இது வராமல் போகுமா என்று கணக்கு பார்ப்பதில் என்ன பயன்? கடவுள் ஒருவர்தான் பலன்களை தருபவர். அதை அவரிடம் விட்டுவிட்டு எல்லா வேலைகளையும் செய். பலன்களை கணக்கிடுவதில் நீ என்ன பெறப்போகிறாய்? அந்த வழியை பின்பற்றாதே. எப்போதும் வேலை செய்து கொண்டே இரு. ஒவ்வொருவரும் ஆன்ம அனுபூதி பெறும் ஒரு காலம் வரவே செய்கிறது. ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரம்மம். உயர்ந்தது, தாழ்ந்தது என்ற வேறுபாடுகள் எல்லாம் அதன் வெளிப்பாட்டின் அளவிலுள்ள வேற்றுமையே. காலம் வரும்போது ஒவ்வொருவரிடமும் அது பூரணமாக வெளிப்படுகிறது. ஆன்மா சூரியனைப் போல் எப்போதும் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அறியாமை என்னும் மேகம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான். மேகத்தை விலக்குங்கள், சூரியன் வெளிப்படும். ஆன்மீகத்தில் ஒரு நாட்டினர் அல்லது சமுதாயத்தினர் முன்னேறி இருக்கும் அளவிற்கு அவர்களது நாகரிகமும் உயர்ந்ததாக உள்ளது. பல எந்திரங்களையும் அதுபோன்ற பிறவற்றையும் கொண்டு வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொண்டதால் மட்டும் ஒரு நாட்டினரை நாகரிகம் படைத்தவர்கள் என்று கூறிவிட முடியாது. இந்த காலத்து மேலை நாகரிகம் நாள்தோறும் மக்களின் தேவைகளையும் துன்பங்களையும் தான் பெருக்கிக் கொண்டு போகிறது. இன்று மனிதர்கள் செயல் புரிவதில் வல்லவர்களாக இருப்பதுடன் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தையும் அடைய வேண்டியிருக்கிறது. எல்லா துறைகளிலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய புதுவிதமான துறவிகளை உருவாக்க வேண்டும். இருப்பதை அழிக்கும் முறையால் சமுதாயமோ நாடோ எந்த விதத்திலும் முன்னேறுவதில்லை. ஆக்கப்பூர்வமான முறைகளால் தான், அதாவது ஏற்கனவே இருக்கும் வழக்கங்களுக்கும் நெறிகளுக்கும் புத்துருவம் கொடுப்பதன் மூலம்தான் முன்னேற்றம் என்பது எல்லா காலங்களிலும் அடையப்பட்டிருக்கிறது. பகவான் புத்தரின் மதம் மட்டுமே அழிவுபூர்வமாக இருந்தது. அதனால் அது இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட்டும் விட்டது. பிரம்மம் ஒரு மனிதரிடம் வெளிப்பட்டால் அந்த ஒளி காட்டும் வழியால் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னேறுவர். பிரம்மஞானிகள் மட்டுமே மனித குலத்திற்கு ஆன்மீக வழிகாட்டிகளாக இருக்க முடியும். ஆன்ம ரகசியத்தை அறிவதற்காக, ஆன்ம முக்திக்காக, பிறப்பு இறப்பு என்னும் புதிருக்கு உண்மையான தீர்வை காண்பதற்காக நீ மரணத்தின் கொடிய பற்களுக்கு நடுவிலும் அச்சம் சிறிதும் இல்லாமல் செல்ல வேண்டும். அச்சமே மரணம். நீ எல்லா அச்சங்களையும் கடந்து செல்ல வேண்டும். உனது முக்திக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் உயிரை கொடுக்கவும் தயாராக இரு. எலும்பாலும் தசையாலுமான இந்த மூட்டையை சுமந்து திரிவதால் என்ன பயன்? மனிதன் ஒருமையை நோக்கி முன்னேறும் அளவிற்கு நன்மை, தீமை போன்ற முரணான கருத்துக்களின் அடிப்படையான நான், நீ என்னும் வேறுபாட்டு எண்ணங்கள் அழிந்துவிடும். இவன் என்னிலிருந்து வேறுபட்டவன் என்ற கருத்து தோன்றும்போது மற்ற எல்லா வேற்றுமைகளும் தோன்ற ஆரம்பிக்கின்றன. ஒருமையை முழுமையாக உணர்ந்தவனுக்கு எந்தவிதமான துயரமோ மாயையோ இருக்காது. எல்லாவித பலவீனங்களுமே பாவம்தான். பலவீனத்திலிருந்துதான் பொறாமை, குரோதம் முதலியவை தோன்றுகின்றன. அதனால் பலவீனம்தான் பாவம். உள்ளிருக்கும் ஆன்மா எப்போதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளியிலிருந்து வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு இந்த தசையாலும் எலும்பாலுமான உடம்பை நாடியவாறு நான் 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 என்று அடித்துக் கொள்கின்றனர். இதுதான் எல்லா பலவீனங்களுக்கும் அடிப்படை. நான் ஆன்மா என்ற உண்மையில் மனம் உறுதியாக இருக்குமானால் நீ புண்ணியம், பாவம், நன்மை, தீமை அனைத்தையும் தாண்டி செல்வாய். மனத்தை காமம் மற்றும் பண ஆசைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும். உண்மையற்றது குறித்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நான் இந்த உடம்பு அல்ல என்ற எண்ணத்துடன் உடம்பற்ற நிலையில் இருக்க வேண்டும். எங்கும் நிறைந்த ஆன்மாவே நான் என்பதை அனுபவத்தில் உணர வேண்டும். இந்தியாவின் புனித மண்ணில்தான், சீதை சாவித்திரியின் நாட்டில்தான்
இந்த நாட்டு பெண்களில்தான் அத்தகைய ஒழுக்கம், சேவை மனப்பான்மை, அன்பு, கருணை, அகமலர்ச்சி, பக்தி இவற்றை காண முடியும். உலகில் வேறு எங்குமே இப்படி நான் பார்க்கவில்லை. சமுதாயத்தில் உள்ள ஆண், பெண் அனைவருக்கும் உண்மை கல்வியை அளிப்பதே நமது கடமை. அந்த கல்வி மூலமாக நல்லது எது, கெட்டது எது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தாங்களாகவே கெட்டதை விலக்கி விடுவார்கள். அதன் பிறகு சமுதாயத்தில் வலிந்து எதையும் நிறுவவோ அழிக்கவோ வேண்டியதில்லை. மனம் பிரம்மத்தில் மூழ்கும்போது முதலில் இந்த உலகம் எண்ணமயமாக தெரியும். பிறகு எல்லாமே ஆழ்ந்த ஓங்காரத்திற்குள் ஒடுங்கும். பிறகு அதுவும் கேட்காமல் போய்விடும். அது இருக்கிறதா இல்லையா என்று தோன்றும். இதுதான் அனாதிநாதம். பின்னர் மனம் சுத்த பிரம்மத்தில் ஒடுங்கிவிடும். அவ்வளவுதான், எல்லாம் அமைதி. உயிர்களுக்கு செய்கின்ற சேவையை விட பெரிய தர்மம் எதுவும் இல்லை. உண்மையாக இந்த தர்மம் செய்யப்படுமானால் சம்சார தலை எளிதில் உடைந்துவிடும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல் முக்தி கிடைத்துவிடும். இந்த உலகின் துன்பங்களை நீக்குவதற்காக 1000 பிறவிகளை எடுக்க வேண்டியிருந்தாலும் நான் நிச்சயம் பிறப்பேன். அதனால் யாராவது ஒருவரின் துயரம் சிறிதளவு துடைக்கப்படுமானால் கூட நான் அதை செய்வேன். தனக்கு மட்டுமே முக்தி கிடைக்க பாடுபடுவதால் என்ன பயன் என்று தோன்றுகிறது. உண்மையான துறவியரே இல்லறத்தாரின் வழிகாட்டிகள். துறவியரின் உபதேசத்தாலும் ஞான ஒளியாலும் தான் இல்லறத்தார் வாழ்க்கை போரில் பல முறை வெற்றி முரசு கொட்டியிருக்கிறார்கள். பலரது நன்மைக்காகவும் பலரது மகிழ்ச்சிக்காகவும் துறவி பிறக்கிறான். துறவை மேற்கொண்டு இந்த லட்சியத்தை மறப்பவனின் வாழ்க்கை முற்றிலும் வீண். எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், பிறரையும் விழிக்க வையுங்கள். இறப்பதற்கு முன் மனித வாழ்வின் நிறைவை பெறுங்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாதீர்கள். மனிதனுக்கு வெறும் நம்பிக்கை போதாது, அறிவுபூர்வமான நம்பிக்கை வேண்டும். இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் வழி வழியாக தாங்கள் பின்பற்றி வரும் மத கருத்துக்களை தவிர மற்றவை எதுவும் சரியானவை அல்ல என்ற எண்ணம் இருப்பது மனிதனின் மனதில் இன்னும் பலவீனம் எஞ்சியுள்ளதையே காட்டுகிறது. அத்தகைய கருத்துக்களை விட்டுவிட வேண்டும். அத்வைதம் பொதுமக்களிடையே பரவுவதற்கு வாய்ப்பு அளிக்கப்படவே இல்லை. முதலில் சில துறவிகள் மட்டுமே அத்வைதத்தை அறிந்திருந்தார்கள். அவர்கள் அதனை காட்டிற்கு கொண்டு சென்று விட்டார்கள். இந்தியாவை உலகாயுதத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது அத்வைதம் ஒன்றுதான். புத்தர் வேதாந்தத்தை வெளியே கொண்டு வந்து மக்களிடையே பரப்பி இந்தியாவை காப்பாற்றினார். அவர் மறைந்து 1000 வருடங்களுக்கு பின் மீண்டும் எல்லாம் பழையபடி ஆயிற்று. பாமர மக்கள் கூட்டமும் பல்வேறு இன மக்களும் எல்லோரும் புத்த மதத்தை தழுவியிருந்தார்கள். மக்களில் பலர் அறிவற்றவர்களாக இருந்ததால் புத்தரின் போதனைகளுக்கு காலப்போக்கில் வீழ்ச்சி ஏற்பட்டது. கடவுள், பிரபஞ்ச தலைவராகிய இறைவன் என்று எதையும் புத்தர் போதிக்கவில்லை. எனவே மக்கள் சிறிது சிறிதாக தங்கள் தெய்வம், பேய், பிசாசுகள் என்று பலவற்றை மறுபடியும் புத்த மதத்தில் புகுத்தி அதை ஒரு குழப்ப குட்டையாக்கிவிட்டார்கள். அதன் காரணமாக உலகாயுதம் மீண்டும் தலைவிரித்து ஆடத் தொடங்கியது. அந்த வேளையில் ஆதிசங்கரர் தோன்றி வேதாந்த தத்துவத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டினார். அதை பகுத்தறிவுக்கு ஏற்புடைய ஒரு தத்துவமாக செய்தார். ஐரோப்பாவில் இன்று உலகாயுதம்தான் வழக்கில் இருக்கிறது. ஐரோப்பாவின் ஆன்மீக விழிப்பிற்கு அறிவுபூர்வமான ஒரு மதம்தான் தேவை. இரண்டற்ற ஒன்றேயான நிர்குண பிரம்ம கருத்தை போதிக்கும் அத்வைதம் ஒன்றுதான் அறிவுபூர்வமாக சிந்திக்கும் மக்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தர்மம் மறைந்தது போலாகி அதர்மம் தலை தூக்குவது போல் தோன்றும் போதெல்லாம் அத்வைதம் வருகிறது. அதனால்தான் அது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வேறு பிடித்திருக்கிறது. எல்லா பொருட்களும் ஒரே சக்தியின் வெளிப்பாடுகளே என்று விஞ்ஞானிகள் சொல்லும்போது
அது உங்களுக்கு உபநிடதங்கள் கூறும் கடவுளை நினைவுபடுத்தவில்லையா? பிரபஞ்சத்திற்குள் நுழையும் ஒரே நெருப்பு பல உருவங்களாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதைப் போல் பரம்பொருள் ஒவ்வொரு ஆன்மாவின் மூலமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதோடு இன்னும் எல்லையற்ற மடங்கு உயர்ந்த நிலையிலும் இருக்கிறார் என்று உபநிடதங்கள் கூறுகின்றனவே. விஞ்ஞானம் எந்த பக்கம் சாய்ந்து வருகிறது என்று உங்களுக்கு புரியவில்லையா? இந்துக்கள் மன ஆராய்ச்சியின் மூலமும் தத்துவ ஆராய்ச்சியின் மூலமும் நியாயபூர்வமான ஆராய்ச்சி மூலமும் முன்னேறினார்கள். ஐரோப்பியர்கள் புற இயற்கையிலிருந்து தொடங்கினார்கள். இப்போது அவர்களும் அதே முடிவுக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் பிரபஞ்சத்திற்கு வெளியே சொர்க்கத்தில் எங்கேயோ இருக்கிறார் என்று துவைதம் சொல்கிறது. நம்முடைய ஆன்மாதான் கடவுள் என்றும் அவர் நமக்கு வெளியே இருக்கிறார் என்று சொல்வது தெய்வ நிந்தை என்றும் அத்வைதம் கூறுகிறது. கடவுள் நமக்கு நெருங்கியவற்றுள் எல்லாம் நெருங்கியவராக இருக்கிறார். இந்த நெருக்கத்தை விளக்க ஒன்றாயிருப்பது என்ற வார்த்தையை தவிர வேறு எந்த வார்த்தையும் எந்த மொழியிலும் இல்லை. கனவு கூட கண்டிருக்க முடியாத அளவுக்கு விஞ்ஞான அறிவு இன்று வளர்ந்திருக்கிறது. இந்த வேளையில் மத நம்பிக்கை என்ற பெயரில் உலகின் பரந்த இதயங்களை குறுகிய எல்லைக்குள் அடைத்து வைத்திருப்பது முடியாத காரியம். மனிதர்களை குறுகிய எல்லைக்குள் அடைக்க முயல்வதால் அவர்களை மிருகங்களாக்கி சிந்திக்கும் திறனற்றவர்களாக்கி இழிவுபடுத்துகிறீர்கள். அவர்களின் அற வாழ்வை அளிக்கிறீர்கள். எல்லையற்ற அன்பு கொண்ட மிக உயர்ந்த இதயமும் எல்லையற்ற அறிவு பிரகாசமும் இணைந்த சேர்க்கையே இன்று தேவையாக இருக்கிறது. அழியாத பேரின்பத்தின் வாரிசுகளே, ஆம், உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள், அழியாத பேரின்பத்தின் பங்குதாரர்கள், புனிதமானவர்கள், பூரணர்கள், வையத்துள் வாழும் தெய்வங்களே, நீங்கள் பாவிகளா? மனிதர்களை அப்படி சொல்வது பாவம். மனித இயல்புக்கே அது அழியாத களங்கம். இந்து வார்த்தைகளிலும் கொள்கைகளிலும் வாழ விரும்பவில்லை. சொர்க்க வாழ்வு உண்டு என்றால் அவன் அவற்றை நேருக்கு நேர் காண விரும்புகிறான். ஆன்மா என்ற ஒன்று அவனுள் இருக்குமானால் அதனிடம் நேரே செல்ல விரும்புகிறான். கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் அவரை நேரே காண இந்து விரும்புகிறான். அவன் அவரை காண வேண்டும். அதுதான் அவனது எல்லா சந்தேகங்களையும் அகற்றும். ஆன்மா இருக்கிறது, கடவுள் இருக்கிறார் என்பதற்கு ஓர் இந்து ஞானி கொடுக்கக்கூடிய சிறந்த சான்று, நான் ஆன்மாவை கண்டுவிட்டேன், நான் கடவுளை கண்டுவிட்டேன் என்று அவர் கூறுவதுதான். இந்து சமயம் என்பது ஏதோ ஒரு கோட்பாட்டையோ கொள்கையையோ நம்புவதற்கான போராட்டங்களிலும் முயற்சிகளிலும் அடங்கிவிடாது. வெறும் நம்பிக்கை போதாது, கடவுளை காண வேண்டும். கண்டு அதுவாகவே ஆதலே இந்து சமயம். இந்து சமயத்தில் நிறைநிலை பெறும் ஒருவன் என்ன ஆகிறான்? அவன் எல்லையற்ற முழுமையான பேரானந்த பெருக்கில் திளைத்து வாழ்கிறான். பேரின்பம் பெற எதனை அடைய வேண்டுமோ அந்த ஆண்டவனை அடைந்து அவனுடன் பேரானந்தத்தில் திளைக்கிறான். தீமை செய்கின்ற 1000 பேரை கொல்வதன் மூலம் தீமையை உலகத்திலிருந்து நீக்க முயல்வதால் உலகத்தில் தீமைதான் அதிகமாகும். ஆனால் அறிவுரைகளின் மூலம் மக்கள் தீமை செய்யாமல் தடுக்கப்பட்டால் உலகத்தில் தீமையே இருக்காது. நீ உன் மனைவியோடு வாழலாம், அவளை கைவிட வேண்டும் என்பது அல்ல. ஆனால் அவளிடம் கடவுளை காண வேண்டும். உங்கள் குழந்தைகளில் இறைவனை காணுங்கள். எல்லாவற்றிலும் இப்படியே. வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாவற்றிலுமே இறைவன் சமமாக நிறைந்திருக்கிறார். உலகம் முழுவதும் இறைவன்தான் நிறைந்திருக்கிறார். கண்களை திறவுங்கள், அவரை பாருங்கள். இந்து மதம் இதைத்தான் போதிக்கிறது. நாம் நமது கற்பனையால் நமது அனுமானத்தால் உருவாக்கி கொண்டிருக்கும் உலகத்தை துறந்துவிட வேண்டும். இருந்தது கடவுள் மட்டுமே. குழந்தையில், மனைவியில், கணவனில், எல்லாவற்றிலும் இருப்பவர் கடவுளே. நல்லவரில் இருப்பதும் கடவுளே,
தீயவரில் இருப்பதும் கடவுளே, பாவத்தில் இருப்பதும் அவரே, பாவியாக இருப்பதும் அவரே. வாழ்விலும் அவரே இருக்கிறார், சாவிலும் அவரே இருக்கிறார். இந்து மதம் இந்த கருத்தைத்தான் பிரச்சாரம் செய்ய, செயலில் காட்ட விரும்புகிறது. இந்த கருத்தைத்தான் போதிக்க விரும்புகிறது. எண்ணமே நம்மிடமுள்ள தூண்டும் சக்தி. மனத்தை உயர்ந்த எண்ணங்களால் நிரப்புங்கள். நாட்கணக்காக அதை கேளுங்கள், மாதக்கணக்காக சிந்தியுங்கள். தோல்விகளை பொருட்படுத்தாதீர்கள். தோல்விகள் இயற்கையானவை, வாழ்விற்கு அழகு சேர்ப்பவை அவை. தோல்விகள் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா? போராட்டம் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் என்ன இனிமை இருக்கிறது? போராட்டங்களையும் தவறுகளையும் பொருட்படுத்தாதீர்கள். தோல்விகளை, சறுக்கல்களை பற்றி கவலைப்படாதீர்கள். 1000 தடவை லட்சியத்திலிருந்து வழுவ நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள். கடவுளை பற்றிய கருத்து நமது தாய் திருநாட்டில் வளர்ந்துள்ளது போல் வேறெங்கும் இவ்வாறு முழுமையாக வளரவில்லை. ஏனென்றால் கடவுளை பற்றிய இந்த கருத்து உலகில் வேறெங்கும் இருக்கவே இல்லை. நான் இவ்வாறு உறுதியாக சொல்வதை கேட்டு நீங்கள் திகைக்கலாம். ஆனால் பிற மத சாஸ்திரங்கள் எவற்றிலேனும் கடவுளை பற்றிய நமது கருத்துக்களுக்கு சமமான கருத்துக்கள் இருந்தால் காட்டுங்கள். பிற மதங்களின் தெய்வங்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுவுக்கும் உரியவர்கள். யூதர்களின் தெய்வம், அரேபியரின் தெய்வம், அந்த இனத்தின் தெய்வம், இந்த இனத்தின் தெய்வம் என்று இப்படி உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குழுக்களுக்கும் உள்ள தெய்வங்கள். தங்கள் குழுக்களுக்காக பிற இனத்தவரிடம் சண்டையிடும் தெய்வங்கள். ஆனால் எல்லோருக்கும் நன்மை தருகின்ற மிகுந்த கருணை வாய்ந்த ஆன்மாவின் ஆன்மாவாகவும் உள்ள கடவுள் கருத்து இங்கு மட்டுமே உள்ளது. மிக உயர்ந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் பெறாத சகோதரர்களுக்கு அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப தீவிரம் குறைக்கப்பட்ட சிறிது உலகாயுதம் ஒருவேளை நன்மையை தரலாம். அவர்கள் மீது உயர் உண்மைகளை திணிக்கக்கூடாது. இந்தியாவில் மிகவும் வேதனை தருகின்ற அளவில் இது நடைபெறுகிறது. என் வழி உங்கள் வழியாக இருக்க வேண்டியதில்லை. உலக வாழ்வின் நிலையாமையை கண்ட பிறகு, வாழ்க்கையை அனுபவித்த பிறகு அதை விட்டுவிட வேண்டும். இதுதான் லட்சியம் என்பது நமக்கு தெரியும். போக வாழ்க்கை உள்ளீடற்றது. வெற்று சாம்பல் என்பதை அறிந்ததும் அதை துறந்துவிடு. இறைவனை நோக்கி திரும்பிவிடு. இதுதான் லட்சியம். துரதிர்ஷ்டவசமாக சந்நியாசிகளுக்கான நியதிகளால் எல்லோரையும் கட்டுப்படுத்தும் பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. இது மிகப்பெரிய தவறாகும். இந்த தவறை தவிர்த்திருந்தால் இப்போது நீங்கள் இந்தியாவில் காண்கின்ற இவ்வளவு வறுமையும் துன்பமும் இருந்திருக்காது. சாதாரண ஏழையின் வாழ்க்கைக்கு அவனுக்கு சிறிதும் பலனில்லாத ஆன்மீக மற்றும் ஒழுக்க விதிகளால் கட்டி நெருக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சின்னஞ்சிறு கிராம தேவதைகளையும் மூட நம்பிக்கையில் தோய்ந்த சாதாரணமான பழக்க வழக்கங்களையும் தான் நாம் மதம் என்று அழைத்து பழக்கப்பட்டிருக்கிறோம். இந்தியா முழுவதிலும் உள்ள பழக்க வழக்கங்கள் பல்வேறானவை. ஆனால் அவை வட்டார வழக்கங்களே. இந்த வட்டார வழக்கங்கள் தான் நமது மதத்தின் சாரம் என்றே பாமர மக்கள் எண்ணி வருகிறார்கள். இது பெரும் தவறாகும். இதுவரை இல்லாத அளவிற்கு பெரும் சிறப்புடன் இந்தியா உருவாகி கொண்டிருக்கிறது என்பதில் சந்தேகமில்லை. பழங்கால ரிஷிகள் அனைவரை விடவும் மகத்தான ரிஷிகள் தோன்றப் போகின்றனர். மற்ற உலகங்களில் வாழ்கின்ற உங்கள் முன்னோர்கள் தங்கள் வழித்தோன்றல்களாகிய உங்களின் புகழையும் கீர்த்தியையும் கண்டு திருப்தி மட்டும் அடையவில்லை, பெருமையும் அடைவார்கள் என்பதை நான் காண்கிறேன். என் சகோதரர்களே, நாம் எல்லோரும் கடுமையாக உழைப்போம். தூங்குவதற்கு இது நேரமில்லை. எதிர்கால இந்தியா நம்முடைய உழைப்பை பொறுத்தே அமையப் போகிறது. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் நோக்கம் ஒன்று இருக்கிறது. இந்த நோக்கம் கணக்கில்லாத அவனது கடந்த கால கர்மங்களின் விளைவாகும். அதுபோல் உங்கள் பெருமைக்குரிய நாட்டின் முடிவில்லாத கடந்த கால வாழ்க்கையின் முழுமையான விளைவான
மிக சிறந்த பாரம்பரியத்துடன் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறந்திருக்கிறீர்கள். லட்சக்கணக்கான உங்கள் முன்னோர்கள் உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விழிப்போடு இருங்கள். ஒவ்வொரு இந்து குழந்தையும் எந்த நோக்கத்துடன் பிறக்கிறது? தர்மமாகிய புதையலை காப்பதற்கே. இது பிராமணனின் லட்சியம் மட்டுமல்ல. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில் பிறக்கின்ற ஆண் பெண் பேதமின்றி ஒவ்வொரு குழந்தையின் லட்சியமும் தர்மமாகிய புதையலை காப்பதே. வாழ்க்கையின் மற்ற பிரச்சனைகள் எல்லாம் அந்த நோக்கத்திற்கு அடுத்த படியிலேயே வைக்கப்பட வேண்டும். சகோதரா, நீ அழுவது ஏன்? மரணமோ நோயோ உனக்கு இல்லை. நீ அழுவது ஏன்? சகோதரா, துன்பமோ துரதிர்ஷ்டமோ உனக்கு கிடையாது. சகோதரா, நீ ஏன் அழ வேண்டும்? மாற்றமோ மரணமோ உனக்கு விதிக்கப்படவில்லை. நீ ஆனந்தமயமானவன். நீ உனது ஆன்மாவில் நிலைத்திரு. மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டுமே, நீ உனது சொந்த உறுதியான முடிவில் பிடிப்புடன் இரு. பிறகு நிச்சயமாக மற்றவை நடந்தேறி உலகம் உனது காலடியில் பணிந்து கிடக்கும். இவனை நம்பு அல்லது அவனை நம்பு என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், முதலில் உன்னிடத்திலேயே நீ நம்பிக்கை வை. அதுதான் வழி. உன்னிடத்தில் நீ நம்பிக்கை வை. எல்லா ஆற்றல்களும் உனக்குள்ளேயே இருக்கின்றன. அதை உணர்ந்து நீ அந்த ஆற்றலை வெளிப்படுத்து. நான் எதையும் சாதிக்க வல்லவன் என்று சொல். இரக்கமுள்ள இதயம், சிந்தனை ஆற்றல் படைத்த மூளை, வேலை செய்யக்கூடிய கைகள் ஆகிய இந்த மூன்றும் நமக்கு தேவை. வலிமை நிறைந்த ஒரு களஞ்சியமாக உன்னை உருவாக்கிக்கொள். முதலில் உலக மக்களின் துன்பங்களை குறித்து நீ வருந்து. வெறுப்பு உணர்ச்சியாலோ பொறாமையாலோ உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறதா என்று உன்னையே நீ கேட்டுக்கொள். உலகின் மீது வெறுப்புணர்ச்சி, கோபம் ஆகியவை அடுக்கடுக்காக சுமத்தப்பட்டு வருகின்றன. அது காரணமாக நல்ல காரியங்கள் தொடர்ந்து பல காலமாக நிறைவேற்றப்படாமல் போயிருக்கின்றன. மாறாக தீமையே விளைவிக்கப்பட்டிருக்கிறது. நீ தூய்மை உள்ளவனாக இருந்தால், வலிமை உள்ளவனாக இருந்தால், நீ ஒருவனே உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் சமமானவன் ஆவாய். கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். திட்டம் எதுவும் தேவையில்லை. அதனால் ஆகப்போவதும் ஒன்றுமில்லை. துன்பத்தால் வாடுகிறவர்களுக்காக இரக்கம் கொள்ளுங்கள். பிறகு உதவிக்காக கடவுளை நோக்குங்கள். உங்களுக்கு தேவைப்படும் உதவி நிச்சயமாக வந்தே தீரும். நமது நாட்டின் வாழ்க்கை மதத்தில்தான் அமைந்திருக்கிறது. அதன் மொழியும் மதம்தான். மதமே அதனுடைய கருத்துக்கள். அதனுடைய அரசியல், சமுதாயம், பஞ்ச நிவாரண பணிகள் ஆகிய இவை எல்லாமே மதத்தின் மூலமாகத்தான் நடத்தப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்விதம் இந்த பணிகள் நடத்தப்படாவிட்டால், எனது நண்பரே, உம்முடைய எல்லா கூச்சல்களும் புலம்பல்களும் ஒன்றுமே இல்லாமல் பயனற்றவையாக முடிந்து போகும். செய்து முடிக்கப்பட வேண்டிய பணிகள் மிகவும் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நிறைவேற்றி முடிப்பதற்கான வசதிகளோ இந்த நாட்டில் இல்லை. நம்மிடம் அறிவு இருக்கிறது. ஆனால் பணிபுரிவதற்கான கைகள்தான் இல்லை. நம்மிடம் வேதாந்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய ஆற்றல் இல்லை. நமது நூல்களில் உலக சமத்துவம் பற்றிய கொள்கை கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலோ நாம் பெருமளவுக்கு வேற்றுமை பாராட்டுகிறோம். இதே இந்தியாவில்தான் மிகவும் உயர்ந்த, சுயநலமற்ற, பயன் கருதாத பணியை குறித்த உண்மைகள் போதிக்கப்பட்டன. ஆனால் நடைமுறையில் நாம் மிகவும் கொடூரமானவர்கள், இதயம் இல்லாதவர்கள். நமது சதை பிண்டமாகிய உடலை தவிர வேறு எதை பற்றியுமே நினைக்க முடியாதவர்கள். எப்போது பரந்த இதயம் படைத்த நூற்றுக்கணக்கான ஆண்களும் பெண்களும் வாழ்க்கையின் ஆடம்பரங்களையும் எல்லா இன்பங்களையும் துறந்துவிட்டு ஆதரவற்ற நிலை, அறியாமை ஆகிய நீர்ச்சுழலில் சிறிது சிறிதாக மிக கீழ்நிலைக்கு மூழ்கி சென்று கொண்டிருக்கும் நம் நாட்டு கோடான கோடி மக்களின் நல்வாழ்விற்காக வருந்தி தங்களின் முழு ஆற்றலையும் செலுத்தி உழைக்க முன்வருவார்களோ அப்போதுதான் இந்தியா விழித்தெழும். மற்றவர்களுக்காக நாம் மேற்கொள்ளும் மிக குறைந்த அளவு உழைப்பும்
நமக்குள்ளே இருக்கும் சக்தியை தட்டி எழுப்புகிறது. மற்றவர்களுடைய நன்மையை குறித்து சிறிதளவு நினைப்பதும் கூட சிங்கத்திற்கு சமமான ஆற்றலை நமது இதயத்திற்கு படிப்படியாக தருகிறது. எழுந்திருங்கள். தேச முன்னேற்றம் என்னும் சக்கரத்தை நகர்த்துவதற்கு உங்கள் தோள்களை கொடுங்கள். இந்த வாழ்க்கை எவ்வளவு காலத்திற்கு நிலைத்திருக்கப் போகிறது? இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நீங்கள் வாழ்ந்து மறைந்ததற்கு அறிகுறியாக எதையாவது விட்டு செல்லுங்கள். அப்படி இல்லாவிட்டால் இந்த மரம், கல் முதலியவற்றிற்கும் உங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? என் மகனே, மரணம் நேருவதை தடுப்பதற்கு இல்லை என்றால் கற்களைப் போலவும் கட்டைகளைப் போலவும் செத்து மடிவதை விட வீரர்களைப் போல இறப்பது மேலானது அல்லவா? நிலையில்லாத இந்த உலகத்தில் 2 நாள் அதிகமாகவே வாழ்ந்து விடுவதால் பெறப்போகின்ற பயன் என்ன? வாழ்க்கை என்னும் கத்தி துருபிடித்து அழிந்து போவதை விட தேய்ந்து அழிவது மேலானது. அதிலும் குறிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு சிறிதளவு நன்மை செய்வதற்காக அழிந்து போவது மிகவும் நல்லது. கண்டனம் செய்யும் சொல் எதையும் சொல்ல வேண்டாம். உதடுகளை மூடிக்கொண்டு உங்கள் இதயங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் நாட்டின் சுமை முழுவதும் உங்களின் தோள்களின் மீதே சுமத்தப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த நாட்டின் கதிமோட்சத்திற்காகவும் உலகத்தின் கதிமோட்சத்திற்காகவும் பணியாற்றுங்கள். வேதாந்தத்தின் ஒளியையும் வாழ்க்கை முறைகளையும் வீட்டுக்கு வீடு எடுத்து செல்லுங்கள். ஒவ்வொருவரிடமும் மறைந்திருக்கும் தெய்வீகத்தன்மையை அதன் மூலமாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய நரம்புகளுக்கு முறுக்கேற்றுங்கள். நமக்கு தேவை இரும்பை போன்ற தசைகளும் எஃகை போன்ற நரம்புகளும் தான். காலமெல்லாம் அழுது கொண்டிருந்தது போதும். இனி அழுகை என்ற பேச்சே இருக்கக்கூடாது. சுய வலிமை பெற்ற மனிதர்களாக எழுந்து நில்லுங்கள். இன்றைய இளைய தலைமுறையை சேர்ந்தவர்கள், நவீன தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஆகிய உங்களிடம்தான் என் நம்பிக்கை இருக்கிறது. இவர்களிடமிருந்தே என் தொண்டர்கள் தோன்றுவார்கள். சிங்கங்களைப் போல் அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார்கள். நான் என் கருத்தை வகுத்து அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன். இந்தியா முழுவதும் இந்த கருத்துக்கள் பரவும் வரையிலும் அவர்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இந்த அரிய கருத்துக்களை பரப்பிக்கொண்டே செல்வார்கள். தங்களுடைய தாய்நாட்டின் நன்மைக்காக எல்லாவற்றையும் துறக்கவும் தங்களுடைய உயிரை தியாகம் செய்யவும் கூடியவர்களாக ஒரு சில இளைஞர்களே நமக்கு தேவை. முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் உருவாக்க வேண்டும். அதன் பிறகுதான் ஏதாவது உண்மையான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல லட்சியத்துடன் முறையான வழியை கைக்கொண்டு தைரியத்துடன் வீரனாக விளங்கு. நீ மனிதனாக பிறந்திருக்கிறாய். நீ வாழ்ந்து மறைந்ததற்கு உன் பின்னால் ஓர் அழியாத அறிகுறி எதையாவது விட்டு செல். எனது அருமை குழந்தைகளே, முன்னேறி செல்லுங்கள். பரந்த இந்த உலகம் ஒளியை வேண்டுகிறது, அதை எதிர்பார்க்கிறது. இந்தியா மட்டும் அத்தகைய ஒளியை பெற்றிருக்கிறது. உண்மையான மதத்தின் தலை சிறந்த சமய போதனையாகவும் மிகவும் உயர்ந்த ஆன்மீக உண்மையாகவும் அந்த விளக்கை இந்தியா பெற்றிருக்கிறது. ஆகையால்தான் பலவிதமான இன்ப துன்பங்களில் இருந்தும் இன்று வரையிலும் கடவுள் இந்தியாவை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்போது அதை பிறருக்கு வழங்குவதற்கு உரிய சரியான நேரம் வந்துவிட்டது. எனது வீர குழந்தைகளே, நீங்கள் மகத்தான பணிகளை செய்ய பிறந்தவர்கள் என்பதில் நம்பிக்கை கொள்ளுங்கள். சிறிய நாய்க்குட்டிகளின் குரைப்பை கேட்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. ஆகாயத்தின் இடி ஓசைகளை கேட்டும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். எழுந்து நின்று வேலை செய்யுங்கள். உண்மைக்காக, மத உணர்வுக்காக துணிச்சலாக போராடுபவர்கள் சரியான வழியிலேயே போகிறார்கள். அதையே வேதங்களும் போதிக்கின்றன. மனம் சோர்ந்து விடாதீர்கள். பாதை மிகவும் கடினமானது, கத்தி முனையில் நடப்பது போன்றது. ஆனாலும் சோர்வடையாதீர்கள். எழுந்திருங்கள், விழித்திருங்கள். குறிக்கோளை, லட்சியத்தை அடைந்தே தீருங்கள்.
மிருக இயல்பு, மனித இயல்பு, தெய்வீக இயல்பு என்ற இந்த 3 குணங்களால் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். உன்னிடமுள்ள தெய்வீகத்தன்மையை வளர்க்கக்கூடியதுதான் நல்லொழுக்கமாகும். உன்னிடமுள்ள மிருக இயல்பை அதிகரிக்க செய்வதே தீய ஒழுக்கம். நம்மை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்வதே நல்லொழுக்கம். கீழ்நிலைக்கு இழுத்து செல்வதே தீய ஒழுக்கம். மிருக இயல்பை உன்னிடமிருந்து அழைத்துவிட்டு மனிதத்தன்மை கொண்டவனாக மாற வேண்டும். அதாவது அன்புள்ளமும் தர்ம சிந்தனையும் உடையவனாக இருக்க வேண்டும். பிறகு நீ அந்த நிலையையும் கூட கடந்து சென்று தூய சச்சித் ஆனந்தமாக ஆக வேண்டும். சுடும் தன்மையில்லாத நெருப்பாகவும் அற்புதமான அன்புள்ளம் கொண்டவனாகவும், ஆனால் அதே சமயத்தில் பாமர மனிதனின் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு என்ற பலவீனத்திற்கும் துன்ப உணர்ச்சிக்கும் உட்படாதவனாகவும் நீ ஆக வேண்டும்.